அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் மாபெரும் வெற்றி காத்திருக்குதுங்க. இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் நல்ல விதமான பலன்கள் எல்லாம் ஏற்படலாங்க. 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். தன குடும்ப அதிபதி புதன் உங்களுடைய ராசி லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து பலத்தோடு அதாவது ஆட்சியோடு இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கு. கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் 10ல் சூரியன் திக்பலம் பெற்றிருப்பதால அரசாங்க விஷயங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாங்க. கடன் பிரச்சனைகள் குறையும், எதிர்பார்ப்புகள் விலக இருக்கு. சுக பாக்கிய அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். போட்டிகள் இருந்தாலும் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்தவரை உள்ளுணர்வு அதிகரித்து அடுத்து என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. தனிமையாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கு. வெற்றி கிடைக்கும் என்றாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஆன்மீகத்தின் மூலம் மன அமைதி கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கு நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. வழக்குகள் தாமதமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதையும் அஷ்டம சனி நடப்பதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்தவரை இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே லாபம் வருவதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. அதே நேரம் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால வந்த தொகை மறுபடியே செலவாகிவிடும். உடல் நலத்திற்காகவும் சிறு தொகையை செலவிடும் சூழல் ஏற்பட இருக்கு. வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறாருங்க. எனவே மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தும் வாய்ப்பு உண்டுங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எவ்வளவு காரியங்கள் தடைபட்டாலும் அவை அனைத்துமே இனி வரும் காலங்கள் தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகி உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழில் வெற்றி நடை போடுங்க. புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது இது மாதிரியான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வர வேண்டிய லாபம் நிச்சயம் இந்த வாரத்தில் வந்து சேர இருக்குதுங்க. அதே போல் கூட்டு தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் கடன் சுமை அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாங்க. உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசியில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குறிப்பா சிம்மராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. உடன்பிறப்பு
வாய்ப்புகள் வழியில் நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஒரு சில நன்மைகள், சில மனக்கசப்பான நிகழ்வுகள் என்பது நடைபெறதாங்க செய்யும். சனியின் மீது குருவினுடைய பார்வை பதிவதால பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படாதுங்க. இருந்தாலும் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் வரலாங்க. குறிப்பு சிம்மராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களுக்கு சனியினுடைய பார்வை பதிகிறது. எனவே குடும்பத்தில் செலவுகள் கூடுதலாக இருக்குங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது அல்லது எதிர்காலத்திற்கென்று சேமிப்பது, அதாவது இடம் வாங்குவது, நகை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. விருந்தினர் உண்டுங்க. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகளின் கல்யாண முயற்சியும் வேலை வாய்ப்புக்காக எடுத்த முயற்சியும் கை கூட இருக்கு. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம், துறை மாற்றம் உறுதியாகலாம். உயர் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்க இருக்கு. சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் சகஜ நிலையை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் பொது வாழ்வில் உள்ளவர்கள் மேலிடத்தில் ஒப்படைத்த பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறம் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் அதிக கவனத்தோடு செயல்படுவது அவசியங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கொடுங்க. பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார்கள். இது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. திடீர் விரயங்கள், தேவையற்ற வாக்குவாதம், மனக்கசப்பு தரும் தகவல்கள், மருத்துவ செலவு அதிகரிப்பு, பண நெருக்கடிகளை சந்திக்கும் நேரம் இது என்பதால் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பொது நலத்தில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. பொது இடங்கள்ல பேசும்போது என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதை நிதானத்தோடு பேசுவது அவசியங்க. மொத்தத்தில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படும் போது அது மாதிரியான நேரங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய வழிபாடு உங்களுக்கு சுகத்தை வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.